ஹலோ ஃபுட்டீஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி எப்பயும் போல் ஒரு மாஸ்டர் ஷெஃப் ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஸ்வீட்டான செம்பருத்தி. இது கிருத்திகா செஞ்சுருந்தாங்க. டைரெக்டாக பால்கனிக்கு போகலனாலும் தேர்டாக வந்து பால்கனிக்கு போயிருந்தாங்க. அந்த ரெசிபி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸும் இருந்தது இந்த ரெசிபிக்கு. ஸோ அதனால் இந்த ரெசிபி நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி மாஸ்டர் ஷெஃப் ரெசிபி நிறைய டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் டெய்லி பேஸஸ் 6:30 to 7:30 ஷேர் பண்ணிட்டு வரோம். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு செம்பருத்தியை வந்து நல்ல தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பூச்சி அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நாம் வந்துட்டு லீஃப் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா உள்ளே இருக்க அந்த தண்டை வந்துட்டு சும்மா கார்னிஷ்காக வைக்க போகிறோம். ஸோ லீஃப் மட்டும்தான் நம்ம வந்து ஈட்டபிள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ லீஃப் மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் லீஃப் மட்டும் எடுத்துகிட்டு 2 பூ ஆகிற மாதிரி அதை வந்து தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு ஒரு புட்டிங் வந்து செய்யணும், ஒயிட் கலர் புட்டிங். அதுக்கு வந்து நான் எக்லெஸ் ஒயிட் புட்டிங் தான் செய்ய போகிறேன். அதுக்கு என்கிட்ட வந்து மோல்டெல்லாம் இல்லை. ஸோ அதனால் நான் வந்து இந்த செராமிக் கப் இருக்குள்ள டீ கப், அதில் தான் செய்ய போகிறேன். கொஞ்சமாக வந்து பட்டர் தடவிக்கிறேன். இப்போ வந்து புட்டிங் செய்கிறதுக்கு ஒரு பேன் காஞ்சதும் 1 கப் பால் வந்து சேர்த்துருக்கேன். இது ஏற்கனவே காய்ச்சி ஆற வச்ச பால். 1/2 கப் சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா ஒரு கப்பில் வந்துட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆகிற மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா திக்காக இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. பாருங்கள், கட்டி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா பாயில் பண்ணியிருக்க மில்க், சர்க்கரை எல்லாம் போட்டு பாயில் பண்ணியிருக்கோம்ல, அதில் வந்து செம்பருத்தி இலையை மட்டும் கிள்ளி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம், சும்மா ஃப்ளேவருக்காக. அதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்ச அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் இருக்குல்ல, அதை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி திக்காக வரும். இப்போ இது கரெக்டாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி க்ரீஸ் பண்ணி வச்சுருக்க இந்த கப்பில் வந்துட்டு நம்ம கலக்கி வச்சுருக்க அந்த புட்டிங் மிக்சரை வந்துட்டு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ ஹைட்டு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நான் சேர்த்துட்டேன். இது இருக்கட்டும். இது ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. ரூம் டெம்பரேச்சர், அதாவது வெளியே வச்சாலே உங்களுக்கு செட் ஆகி வந்துடும். மினிமம் ஒரு 4 ஹவர்ஸாவது ஆகும் இது செட் ஆகிறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம செம்பருத்தி ஜெல்லி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பேன் காஞ்சதும் 1/2 கப் சர்க்கரை, 1/4 கப் வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அது கரையிறதுக்குள்ளே இன்னொரு கப்பில் 1 டேபிள் ஸ்பூன் ஆகிற மாதிரி அகர் அகர் நான் பவுடர் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட அகர் அகர் பவுடர் இல்லைன்னா நீங்கள் வந்து ஜெலட்டின் பவுடர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அகர் அகர் பவுடருக்கு 2 டேபிள் ஸ்பூன் வாட்டர் சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி. இதுக்கப்புறமா நான் வந்து மோல்டெல்லாம் என்கிட்ட இல்லை, ஆல்ரெடி சொன்ன மாதிரி. உங்கள்கிட்ட சிலிக்கான் மோல்டு இருந்தால் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இந்த மாதிரி கப் கேக் ட்ரே வந்து இருக்குது. ஸோ இது வந்து எனக்கு இன்னஃபாக இருக்கும். ஸோ அதனால் இது வந்து நான்ஸ்டிக் அப்படின்றதுனால ஒட்டாமல் வரும். நான் இருந்தாலும் கொஞ்சமாக பட்டர் வந்து க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நமக்கு மோல்டும் ரெடி. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிருச்சு. இதில் வந்து நம்ம கரைச்சி வச்ச அந்த அகர் அகர் பவுடர் மிக்சர் இருக்குல்ல, அதை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுவுமே நல்லா வந்து ஒரு கொதி வரணும். கொதிக்காமல் அப்படியே ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அகர் அகர் வந்து நல்லா செட் ஆகாது, ஜெல்லி மாதிரி செட் ஆகாது. அதே மாதிரி அகர் அகர் ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா ஜெல்லியோட கன்சிஸ்டன்சி வந்து உங்களுக்கு திக்காக மாறிடும். ஸோ அதை மட்டும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மோல்டில் வந்துட்டு செம்பருத்தி இலையை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுறேன். இதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த மிக்சரை வந்துட்டு இதில் போட்டுக்கலாம் செட் ஆகிறதுக்காண்டி. இந்த செம்பருத்தி கடைசியில் எடுக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த செம்பருத்தியோடையே அந்த ஜெல்லி சாப்பிட்ற மாதிரி இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி செட் பண்ணியிருக்கோம். இப்போ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சு ஒரு 4 மணி நேரத்துக்கு அப்புறமா அன்மோல்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக மோல்டு பண்ணுறதுக்கு வந்துடும். நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் வைக்கணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. மேபி நீங்கள் ஜெலட்டின் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சேஃப்டி சைடுக்கு நீங்கள் வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம
எடிபிள் சாயில் வந்து செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன். இது பொடி பண்ணாத சுகர், நார்மல் சுகர் தான். அதுக்கப்புறமா 1/2 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர் இதை சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரை மூடி நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் கிரைண்ட் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி இருக்கணும். நான் கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது பார்க்குறதுக்கு ஒரு மண் மாதிரி இருக்கணும். நம்ம கையில் வந்து தொட்டோம் அப்படின்னா கரகரப்பாக இருக்கணும். பாருங்கள், இது கரெக்டாக இருக்குது. இதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அந்த ஜெலட்டின் ரெடி பண்ணி வச்சோம்ல, அதாவது ஜெல்லி வந்து ரெடி பண்ணி வச்சோம்ல, அதில் வந்து கொஞ்சம் மீதி இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு நான் 2 டேபிள் ஸ்பூன் காஃபி பவுடர் வந்து சேர்த்துருக்கேன். காஃபி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்து நல்லா கலந்து வச்சுருக்கேன். இது வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, நிப்பிளில் வந்துட்டு கோல்டான ஆயிலில் வந்துட்டு இந்த மாதிரி போடும்போது, அதாவது நம்ம செஞ்ச அகர் அகர் மிக்சர் வந்து ரொம்ப சூடாக இருக்கணும். இந்த கோல்டு ஆயில் வந்து ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஃப்ரிட்ஜில் செட் பண்ண விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு பால்ஸாக வரும். நான் ஆல்ரெடி இது நிறைய வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் ரொம்ப தெளிவாக காட்டல. உங்களுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக வேணும் அப்படின்னா நான் யம்மி டம்மி ஆர்த்தி அவங்களோட இன்ஸ்பிரேஷனல் வீடியோ அப்படின்னு சொல்லி ஒன்று போட்டிருந்தேன். அது கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கண்டிப்பாக போய்ட்டு செக் அவுட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பர்டிகுலர் ரெசிபி வேணும் அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக சொல்லியிருப்பேன். இப்போ பிளேட்டிங் பார்த்துலாம் நமக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து சாயில் வந்து வச்சுக்கிறேன். லெடுவில் வந்து ஏன் கேப் அப்படின்னா, நம்ம அதுக்கு வந்து புட்டிங் வைக்க போகிறோம் லெடுவில். ஸோ அதனால் சுற்றி வந்து நம்ம சாயில் ஃபஸ்ட்டு வச்சுக்கலாம். இது பண்ணும்போது ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்ததுங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் ஆல்ரெடி இது வந்து நான் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால கொஞ்சம் நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் கரெக்டாகவே வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது புட்டிங் வந்து வச்சுக்கலாம். அதுக்கு மேலே வந்து ஜெல்லியும் எனக்கு அன்மோல்டு ஈஸியாகவே வந்துருச்சு. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன்ல உங்களுக்கு, காஃபி கேன்வியர் நம்ம பண்ணோம்ல, அதை வந்து இந்த மாதிரி வச்சுக்கலாம். அது பார்க்குறதுக்கு ஒரு பபிள்ஸ் மாதிரி தாங்க இருக்கும். அதுக்கப்புறமா இந்த ஹைபிஸ்கஸோட அந்த உள்ள தண்டு இருக்கும்ல, அதை வந்து சும்மா கார்னிஷ்காக நான் இப்படி வச்சுருக்கேன். வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த ஹைபிஸ்கஸோட அந்த லீஃபு அது வந்துட்டு இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை இந்த சைடில் போட்டுக்கலாம். சும்மா கலர் காண்டின்னு தான் சொன்னாங்க அவங்க. அதே மாதிரி நம்மளும் செஞ்சுருக்கோம். ஸோ அவ்வளோதான். ரொம்ப சூப்பராக நம்மளோட டிஷ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது உண்மையிலே பார்க்கறதுக்கு மட்டும் டெம்டிங்காக இருக்காது, வாயில் போடுறதுக்கு டெம்டிங்காக இருக்கும். ரொம்ப டேஸ்டியான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதை இப்போ நான் டேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே, டேஸ்ட் பண்ணிடலாம். இது புட்டிங் வந்து எப்படி செட் ஆகிருக்கு பாருங்கள். அப்படியே நேற்று ஆர்த்தி மேம் கூட சொல்லியிருந்தாங்க, புட்டிங் வந்துட்டு அப்படியே ஆட்டினா அப்படியே ஜெல்லி மாதிரி அப்படியே ஒரு மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும், நல்லா கொழன்னு இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி வந்திருக்கு. ரொம்ப பர்ஃபெக்ட் ரெசிபி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரெண்டுமே டேஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த ஃப்ளேவர், அந்த ஃப்ளவரோட ஃப்ளேவர் வந்து நல்லாவே வந்திருந்தது. நான் அந்த காஃபி கேன்வியர் ஆல்ரெடி நான் ரிவ்யூ ஷேர் பண்ணியிருக்கேன், அதனால் உங்களுக்கு சொல்லலை. அது வந்து ஒரு டேஸ்ட் பெஸ்ட்டாக இருக்கும். நமக்கு வாயில் போட்டோன்னே இனிப்பு, அண்ட் தென் அந்த காஃபியோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப டாமினேட் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் லைக் பண்ணி எப்பயும் போல் என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க. நான் இன்னொரு மாஸ்டர் ஷெஃப் ரெசிபி இல்லைனா பேக்கிங் ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். வணக்கம்.